அதிமுக திமுக பற்றியே பேசுகிறீங்க. இப்போ பாஜக ஒரு புள்ளி இல்லையா? பாஜக புள்ளி எங்கன்னா டெல்லியில், இங்கே இல்லை. இவ்வளோ தான் கெப்பாசிட்டி. அதனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸே கிடையாது. விஜய் அவர்கள் நினைச்சாருன்னா டிஸ்கிரிட்டா வந்துட்டு போறதுக்கான வாய்ப்பு. ஆனா அவர் அதை விரும்புறாரு. என் பின்னாடி வந்து வண்டி பின்னாடி மக்கள் வரணும், கூட்டம் கூடணும் மக்கள் விரும்புறாரு. அதே பெண் அழைப்புக்கு போற மாதிரி ஒரு 2000 பேரை கூடவே கூட்டின்னு போறீங்க. கூடவே இல்ல சார், அவர் இல்ல வீட்டுக்கு போகும்போது கூட்டின்னு போனீங்களா இந்த 2000 பேரை? பொது வழியில மக்கள் வர்றதும் கட்சி தொண்டர்கள் வர்றதும் ஒண்ணா? முதல்ல பொதுமக்கள் வேற, கட்சி தொண்டர்கள் வேற. விஜய் அவர்கள் அரசியலில் மேலே வரணும்னா அடிப்படை தேவை 234 தொகுதியில் அவருக்குன்னு சட்டமன்ற உறுப்பினர்கள். தனி மரம் தோப்பு ஆவாது. எங்கள் ஏரியாவில் வார்டு கவுன்சிலர் அவரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஃப்ளெக்ஸ் வச்சார். நாங்கள் எங்களோட தலைவர் பிறந்த நாளைக்கு ஒரு சின்ன 10-20 ஃப்ளெக்ஸ் வைக்க முடியல. ஏன் அங்கே ஃப்ளெக்ஸ் வைக்கிறார் அவர் அப்படின்றத நீங்கள் கேட்கணுமே தவிர எங்கள் ஃப்ளெக்ஸுக்கு வந்து அனுமதி கொடுக்கலன்றத கேட்கக்கூடாது. சீமான் யாரோட பி டீம்? அவர் யாரும் பி டீம்லாம் இல்லை. அவருக்கு அவரே ஏ டீம், அவரே பி டீமு. அவரை வெளியில் இருந்தெல்லாம் அண்ணனை வந்து எதுவும் பண்ண முடியாது. அவராக எதனா பேசி பண்ணிங்கன்னா தான் உண்டு. இப்போ பிஜேபி அதிமுக தவேகா இணைஞ்சு கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா விஜய்க்கு வாய்ப்பு எந்த மாதிரியாக இருக்கும்? திமுக தோற்பது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும். விஜய் அவர்கள் அரசியலில் மேலே வரணும்னா அடிப்படை தேவை 234 தொகுதியில் அவருக்குன்னு சட்டமன்ற உறுப்பினர்கள். தனி மரம் தோப்பு ஆவாது. நாம் தமிழர் கட்சி இவ்வளோ நாள் அரசியலில் பேசி பேசி கஷ்டப்பட்டு 8.2 வந்தாலும் அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத காரணம் அந்த கட்டமைப்பு இல்லை, கூட்டணி இல்லை. விஜய் அவர்களுக்கும் இந்த 2 பிரச்சனையும் இருக்குது. கட்டமைப்பும் இல்லை, கூட்டணியும் இல்லை. அவரை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவர் பேசுகிறத வச்சு அவர் கூட்டணி போகிறது இல்லை. இப்போ கட்டமைப்பும் இல்லை, கூட்டணியும் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் என்ன தான் இந்த மேம்போக்கு அரசியல், இந்த ஊடக வெளிச்சம் இதெல்லாம் பேசினாலுமே கீழே போய் வாக்கு அறுவடைன்னு வரும்போது அது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவும் பெரிய சிக்கலும் வரும். களத்தில் இந்த கட்டமைப்பையும் இதையும் நீங்கள் பண்ணாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறதெல்லாம் சாத்தியம் கிடையாது. விஜய் அவர்கள் ஜெயிச்சிருவார், எங்கே போய் நின்னாலும் ஜெயிப்பார். ஒரு 10-15 தொகுதியில் நிற்க முடியாது அவர். உதாரணத்துக்கு கரூர், கொளத்தூர், சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன், எடப்பாடி, தொண்டாமுத்தூர், அதுக்கப்புறமா ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஹெவி வெயிட். இந்த இடத்துல போனால் யார் வேணால் தோப்பாங்க, யார் வேணால் ஜெயிப்பாங்க. விஜயை கூட தோக்கலாம். அப்போ அவருக்கு உண்டான ஒரு தொகுதியை அவர் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி இந்த தொகுதியில் தலைவர் நிற்க போகிறார், இங்கே 2ஆம் கட்ட தலைவர்கள், இங்கே அந்த வேலைகள்லாம் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம இன்னமும் வந்து என்னென்னா தாவேக்காவுடைய அந்த அந்த மேலோட்டமான இருக்கு இல்லைங்களா, அதனுடைய தாவேக்கா வந்து விமர்சனம் பண்ணாதீங்க, தாவேக்கா வந்து அவர் மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு, உண்மையிலே ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி கொண்டு வரணும், அந்த பிரச்சாரத்திலேயே தான் இன்னமும் இருக்குமே தவிர்த்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜெல்லாம் இன்னும் போகலை. ஒரு நல்ல அரசியல்வாதி யார்? அவரை எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறது? இவ்வளோ நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு கேள்வி வரவே இல்லை. கடைசியாக கிளைமேக்ஸில் வச்சிங்க பாருங்கள், சூப்பரான கேள்வி. அது நம்மளை நேசிக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு ஆழ் மனசில் மனிதராக பார்க்கும்போது புரியும். கொள்கைன்னு ஒன்று பேசிட்டு 4 வருஷம் செய்யலை, 5 வருஷம் அதை செய்யலைன்னா அவங்கெல்லாம் நல்ல அரசியல்வாதி. சொல்லாத ஒரு விஷயத்தை திடீர்னு வந்து செஞ்சு அது மூலிமா ஒரு திட்டம் வந்துடுச்சுன்னா அவங்க நல்ல அரசியல்வாதி. ஒன்று. ரெண்டாவது, ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது மக்களை நோக்கி போகிறது ஒரு நல்ல அரசியல்வாதி. இந்த பிரச்சனைன்னும் போது வீட்டிலே இருந்துக்கிறது இல்லை வந்து வேறு எதனா ஊருக்கு போயிடுறது அப்படின்றது அது வந்து இது ரெண்டாவது. ஸோ இப்போ இதை தாண்டி அவர்கள் பேசக்கூடிய அந்த தன்மை, அவர்கள் தரக்கூடிய அந்த வார்த்தைகள், உத்தரவாதம், இதுவும் வந்து கணக்கிட முடியும். ஆனால் ஒரு நல்ல அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கிறதுன்றது நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒரு முகமூடி போட்டிருப்பாங்க. அந்த முகமூடிக்கு பின்னாடி ஒரு முகம் இருக்கும். அதனால தான் கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்ற அந்த ஒரு முகமூடி வச்சுருக்கிறாங்க. அப்போ அது வந்து ஒரு அனுபவத்தில், கால ஓட்டத்தில் தான் நமக்கு தெரியும். சம்டைம்ஸ் நல்ல அரசியல்வாதியை விட்டுட்டோமே அப்படின்ற அந்த குற்ற உணர்வும் நமக்கு இருக்குது. விஜயகாந்த் கேஸில் பார்த்துருக்கோம், ஐயா காமராஜரை தோக்கடிச்சிருக்கோம், கக்கன் அவர்கள் எங்கே போனாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதனால் அந்த தேடுதல் இருக்குது இல்லையா, அந்த தேடுதல் வந்து ஒரு சூப்பரான ஒரு தேடுதல். அது ஒவ்வொரு தேர்தலுக்கும் சம்டைம்ஸ் மாறும். எனக்கு உண்டான தலைவர் யார், ஏன்னா தலைமுறைகள் மாறும், புதிய தலைவர்கள் வருவாங்க, பழைய ஆளுங்க போவாங்க. இல்லை இந்த ஒரு விஷயத்தில் இந்த கட்சி எடுத்த நிலைப்பாடு நமக்கு புரியல, இப்போ போன தேர்தலில் இவருக்கு நம்ம தலைவராக தெரிஞ்சார். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தலைவரை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க மைண்டில். நான் எப்பயுமே ரெட்டலை தான்ப்பா, நான் எப்பயுமே சூரியன் தான். அதுவுமே வந்து ஒரு வகையான ஒரு சின்ன பிரச்சனை தான். அப்போது எனக்கு உண்டான தேர்தல், எனக்கு உண்டான தலைவரை
ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் சிறந்த ஒரு மக்கள் பிரதிநிதி, நீங்கள் ஒரு சிறந்த வாக்காளர். அந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவருங்க தான் ஆக்சுவலாக உண்மையான ஜனநாயகவாதிகள். ஏன்னா போன வாட்டி சொன்னியே தம்பி செய்யலையே, நீ வாயிலேயே வடை சுடுற, உனக்கு இந்த வாட்டி ஓட்டு கிடையாது போ அப்படின்றது. இல்லை லோக்கலில் எம்எல்ஏ ஆகிறவரெல்லாம் காலில் விழுவார், கும்பிடு போகிறாரு, நம்ம கோயில் திருவிழாலெல்லாம் எல்லாத்துலேயும் பார்ப்போம். ஆனால் எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கப்புறம் நடை என்ன, உடை என்ன, கார் என்ன, வேகமாக கார் கண்ணாடியாக இருக்க மாட்டேன், கட்சி ஆஃபீஸில் கொடுங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்க, பா பண்ணும்போது பண்ணுவாங்க போப்பா, இப்படியெல்லாம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர். இவர்களுக்கெல்லாம் நீங்கள் கேட்டீங்க பேர் கேள்வி அதுதான். வெறும் முதலமைச்சரை ஒண்டி பார்த்து வேட்பாளர் தேர்வு அப்படின்றதும் அது எந்தளவுக்கு சரியாக வரும்னு தெரியல. நம்ம ஊரில் அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. லோக்கலில் பாவம் ஒரு நல்ல வேட்பாளர் இருப்பார், அவர் கட்சி மோசமாக இருக்கலாம், ஆனால் அவரை நம்ம சம்டைம்ஸ் கடந்து போயிடும். அதனால் இந்த தலைமை பிராண்டு வசீகரம் அதை இல்லாமல் எனக்கு உண்டான தலைவர் யார், என்னை வந்து யார் பார்க்குறா, என்கிட்ட யார் வந்து ஓட்டு கேட்குறா, எனக்கு உண்டான அரசியல் யார் பேசுகிறா, யார் வந்து சரிப்பா எல்லாமே ஊழல் பண்ணுறீங்க, யார் கம்மியாக ஊழல் பண்ணுறீங்க, தயவுசெய்து அதையாச்சும் காட்டுங்க அப்படின்ற அந்த துணிக்கு போகும்போது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு மாதிரி நிலைப்பாடு மாறும். நீங்கள் கேட்டது வந்து ஒரு அருமையான கேள்வி. இது வந்து தொடர் தேடுதல். எனக்கு உண்டான தலைவர் யாருன்றது ஒரு வாட்டி தேர்ந்தெடுத்துட்டு முடிவு பண்ணுறது இல்லை. அவங்க எப்படி மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்களோ அதேமாதிரி நீங்களும் மாறிக்கிட்டே இருக்கணும், நீங்களும் நம்மளும் தேடிக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு உண்டான தேர்தல் அப்படி அந்த தேர்தலில் ஒவ்வொரு தலைவரை நம்ம தேடுறது உண்டு. அதனால் நீங்கள் சரியாக தேடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சார் இப்போ அரசியல் பேச தயாராக இருக்கும், நான் அரசியல்னால் என்ன? இது அதை விட சூப்பரான ஒரு கேள்வியாக இருக்குது. அரசியல்னால் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வெளியில் போகிறீங்க, உங்கள் மேலே ஒரு தப்பே இல்லை, ஆனால் நீங்கள் வந்து வட இந்தியாவிலேருந்து வரீங்க. அப்போ அங்கே வந்து வட இந்தியாவிலேருந்து வர ஒரு 4 பேர் சேர்ந்து தாக்கிட்டு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அது ஒரு பேசு பொருளாகுதுன்னா அது ஒரு அரசியல். ஒரு தனி மனிதனோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது தான் அரசியல். இப்போ அரசியல்ன்றது வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில் கூட இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த தண்ணி இலவசம், இன்றைக்கி இந்த தண்ணி காசு கொடுத்து வாங்குகிறோம். அப்படின்னா இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல்வாதி நமக்கு துரோகம் செஞ்சுருக்காரு. இனாமாக இயற்கை கொடுத்தது இன்றைக்கி செயற்கையாக அது ஒரு வியாபாரமாக மாறி இருக்குது. இப்போ இன்றைக்கி பாட்டிலில் வாங்கி குடிக்கிற தண்ணி நம்ம போகிற இடத்துல நமக்கு தேவைப்படுதுன்னு நம்ம வாங்குகிறோம். ஆனால் அதே ஒரு குழா மாதிரி வச்சுருந்தா மேலை நாடுகளில் இன்னும் அப்படி தான் குழாயில் தண்ணி பிடிச்சி குடிப்பாங்க. ஏன்னா அந்த குழா தண்ணி வந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் நம்புகிறாங்க. அந்த பழைய தண்ணியை வந்து சுத்திகரிக்கப்பட்டு சிங்கப்பூரில் வேஸ்ட் வாட்டராக விடுறாங்க. அப்போ அந்த தண்ணி காவாயை சரியாக பராமரிப்பு பண்ணி அங்கே கால்வாயை அழகாக வைக்கிறாங்க. அதுவும் ஒரு அரசியல். அப்போ அரசியல்ன்றது என்னென்னா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்துறதுக்கு நல்ல வழிப்படுத்துறது தான் அரசியல். ஆனால் இங்கே மாறாக என்ன நடக்குதுன்னா நம்ம ஊரில் இருக்கிற அரசியல், இப்போ நீங்கள் நான் நேற்று வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இட்லி தோசை சாப்பிட்டீங்க, இந்த புடி 18% ஜிஎஸ்டி. அப்போ இது வந்து இது ஒரு நல்ல அரசியல் கிடையாது. இந்த மாதிரி அரசியல்ன்றது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் தொடர்பாக போகிறதா அரசியல். சார் இப்போ விஜயோட வளர்ச்சி திமுகவுக்கு பாதிப்பாக இருக்குமா இல்லை அதிமுகவுக்கு பாதிப்பாக? ஒரு நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்வி தான் வந்து பிரசாந்த் கிஷோர், சுனில் கொன்லுகோலெலாம் பல கோடிகள் வாங்கி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன நினச்சாங்கன்னா விஜய் அவரோட அரசியல் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா எதிர்வாக்குகளை வந்து அதாவது ஆட்சியின் மீது கோபம் இருக்குது, அந்த கோபத்தை வந்து மக்கள் காட்டுவாங்க, அதை எப்பயுமே அதிமுக வாங்கி ஆட்சி அமைக்கும். அதை வந்து இவர் இந்த வாட்டி வாங்கிட்டார்னா அவர் கொஞ்சம் ஓட்டு இவர் கொஞ்சம் ஓட்டு நம்ம வந்து ஆட்சி வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் இருந்தது. அது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி இளைஞர்கள் குறிப்பாக என்ன இது திமுக வந்து சரியாக பண்ணலையோ, சரியாக இதில் முடிவெடுக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வரும்போது திமுக சார்பான ஓட்டுகளும் விஜய் வாங்குறார். குறிப்பாக வந்து பட்டியலின மக்கள், இளைஞர்கள் அந்த மாதிரி இருக்கிற ஓட்டுகளையும் விஜய் வாங்குறாரு. அப்போ வந்து விஜய் வந்து யாரோட ஓட்டை ஃபுல்லாக எடுக்க போகிறாரு அப்படின்றது தெரியல ஓட்டு. ஆனால் விஜய் அவர்களோட அரசியல், விஜய் அவர்களோட பேச்சு பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அது திமுகவை பாதிக்கும். அப்போ அந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸ், திமுக மீது கோபமாக இருக்கிறவங்க, விஜயோட பிரச்சாரத்தினால ஈர்ப்பானவங்க, விஜயோட ரசிகர்கள், அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது அதில் ஒரு பாதி விஜய்க்கு போயிடும். மிச்ச பாதி விஜயால் உற்பத்தி பண்ணப்பட்டது இருக்கு இல்லையா, அந்த எதிர்ப்பு அரசியலில் வந்து கோபம் என்பது, அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறுவடை செஞ்சுக்குவாரா இல்லை விஜயே அறுவடை செய்ய போகிறாரா அப்படின்றது. அதை தாண்டி வேட்பாளர்கள் தேர்வு என்பது இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது 3 துருவ அரசியலாக நிற்கும் பொழுது என்னென்னா எல்லாருமே கணிசமான ஓட்டுகள் வாங்குவாங்க. அதில் விஜய் வந்து குறைவாக தான் வாங்குவார் திமுகவிடவும் அதிமுகவும். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. இது வந்து மாறலாம். இது மாறுற பட்சத்தில் நான் வந்து அது ஏன் மாறுது என்ன எதுன்றதை சொல்லுவேன், இல்லை நான் மன்னிப்பு கூட கேட்பேன். எனக்கு அதில் எந்த விதமான பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி தேதியில் கூட்டணி இல்லாமல்
தனியாக, அதுவும் கட்சி கட்டமைப்பு இல்லாமல் ஒரு கட்சி இருக்குது, ஆனால் அந்த கட்சியால் பிரச்சாரத்தை பெருசாக பண்ண முடியும். ஆனால் வாக்குகள் அறுவடை அப்படின்னு வரும்பொழுது அரசியலில் நிறைய ஸ்டேஜ் இருக்குது. குறிப்பாக வாக்காளருக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது, அப்புறம் சாதி ரீதியாக ஒரு கட்சியை கட்டமைப்புறது, அதுக்கப்புறமா வந்து அந்த உள்ளூர் வேட்பாளரோட வசதி, பிரச்சார யுக்தி, இதெல்லாம் பார்க்கும்போது தாவேக்காக்கு அந்தளவுக்கு அங்கே அந்த போதிய அளவுக்கு படைபலம் இல்லை. இப்போ படைபலம் இல்லாத கட்சியால் மேபி அவர் ஒரு வேளை மக்கள்கிட்ட ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறாரு. அந்த கிளர்ச்சியை வந்து அதிமுக அறுவடை செஞ்சிச்சுன்னா அதிமுக ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி 2வது பிரதான கட்சி, அதனால் அவருக்கு அது சாதகமாக போகும். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி விஜயே ஒரு கூட்டணியில் போகிறாரு, இல்லை விஜயே 214 தொகுதியில் நல்ல வேட்பாளர் போட்டார்னா விஜய் அவர்கள் திமுகக்கு எதிரான அந்த மனநிலை உருவாக்குகிற வாக்குகளை அவரே பயிர் செய்து விடுவார். சார் ஒரு கேள்வி. ஆக்சுவலாக இப்போ விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கும் போது, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பர்மிஷன் கேட்கும் போது மறுக்கப்படுகிறது ஆளுங்கட்சியால். பர்மிஷன் வாங்க வேண்டியதே கிடையாது சார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எடுத்த ஒன்று வராதுங்க. நீங்கள் வந்து சரி அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருக்க போகிறீங்களா, இல்லை இன்னும் கையில் இருக்கிறது 5 மாதம், இந்த 5 மாதத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு சைடு இருக்கட்டும், போய் நான் மக்களை பார்க்குறேன், ஒரு மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு ஒரு சில விஷயங்கள் ஆளுங்கட்சி வந்து நிராகரிக்கிறாங்க, ஒரு சிலதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. அவர்களே அம்பலப்படுத்துங்க, அப்போது நிராகரிக்கிறாங்க. இதை வந்து ஆளுங்கட்சியினுடைய பயம் சொல்கிறதா, இல்லை மக்கள் மேல் உள்ள அக்கறைன்னு சொல்கிறது? இப்போ ஒரு போனால் அங்கே ஒரு பிரச்சனையா மக்களுக்கு அப்படின்னு? இல்லை, மக்கள் மேதெல்லாம் பெரிய அக்கறைலாம் வந்து அவ்வளோலாம் இருக்கிற மாதிரி நான்லாம் புரிஞ்சிக்கலைங்க. நான் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அதில் எந்த கட்சி ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் மக்களை நடத்துதோ அவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிற மாதிரி. ஏன்னா மக்கள் மீது முழுக்க சிந்தனை, மக்கள் மீது முழுக்க இருந்த கட்சி தலைவர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க, அவர்கள்லாம் போயிட்டாங்க. அது இறந்த காலம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் பார்க்கும்போது மக்கள் மீது பாசம், மக்கள் மீது கனிவுன்றதை தாண்டி ஒரு எதிர் அரசியல். இப்போ நீங்கள் போயிட்டு பர்மிஷன் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? போயிட்டு அங்கே போய் திமுகவை தான் விமர்சனம் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக அதுக்கு பர்மிஷன் வாங்க வேண்டியதே கிடையாது. அதாவது விஜய் அவர்கள் வந்து இப்போ தேவர் ஜெயந்திக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சாதாரணமாக போகலாம். நீங்கள் எதுக்கு பர்மிஷன் வாங்கணுன்னா, ஒரு மாநாடு போடணும், ஒரு பிரச்சாரம் போகணும், இல்லை ஒரு கூட்டத்தை கூட்ட போகிறீங்கன்னா தான் பர்மிஷன் வாங்கணும். இப்போ விஜய் அவர்கள் போகிற இடத்துல ஒரு 50 பேர் ஒரு கட்சி நிர்வாகிகளை திருநெல்வேலியில் ஒரு மண்டபத்தில் பார்க்குறாரு, இல்லை கரூரில் வந்து ஒரு 100 பேர் கட்சி நிர்வாகிகளை ஒரு மண்டபத்தில் பார்க்குறாரு, இல்லை ஒரு வீட்டில் பார்க்குறாரு அப்படின்னா யார்கிட்டையும் எந்த பர்மிஷனும் வாங்க வேண்டியது. விஜய் அவர்களோட தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த போகிறதுக்கு எந்த சட்டமும் தடை செய்யவில்லை. சட்டத்தில் அதற்கு இடம் இருக்குது, சட்டப்படி அவர் போகலாம் வரலாம். கூட்டம் சேர்க்கறதுனா தான் பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கூட்டம் சேர்க்கறது அப்புறமா சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தயவுசெய்து மக்களை போய் பார்க்குறாங்க, கட்சிக்காரங்களை பார்க்கும்போது அவர் மக்களுக்கு உண்டானவர்ன்ற அந்த புரிதல் வரும். இல்லைனா அவர் அதாவது மக்களால் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு தலைவராக தான் பார்க்கப்படுவார். அது விஜய் அவர்கள் அரசியலுக்கு அது எல்லளவும் நல்லதில்லை. அதிமுக திமுக பற்றியே பேசுகிறீங்க, இப்போ பாஜக ஒரு புள்ளி இல்லையா? நீங்கள் கேட்குறது எல்லாமே ஒரு ஷார்ட் கொஸ்டினாக இருக்குது, ஆனால் ஷார்ப்பாக இருக்குது. பாஜக புள்ளி எங்கன்னா டெல்லியில், இங்கே இல்லை. புரியுதுங்களா? அதனால் வந்து பாஜக வந்து ஏன்னா பாஜகவை திராவிட கட்சிகள் முதுகில் ஏறி சவாரி செய்யலாம். ஏன்னா இப்போ அண்ணாமலை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அது இதெல்லாம் சொன்னாங்க. அவர் சமீபமாக என்ன பண்ணார், கோயம்புத்தூரில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. நான் வந்து அமித்ஷா அவர்களுக்கு கொடுத்த வாக்குனால கம்முன்னு இருக்கிறேன், இல்லைனா அவ்வளோதான். இல்லைனா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அண்ணாமலை யாருன்னா கை கட்டினாங்களா? அண்ணாமலை ஜெயிக்கிறதையோ, அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதையோ, இல்லை அண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறதையோ, இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஒரு இப்போ நடந்த தேர்தலில் இல்லை இடைத்தேர்தலில் ஏன் அண்ணாமலையே ஈரோட்டில் போய் நின்றுருக்கலாம்ல? இவ்வளோ தான் கெப்பாசிட்டி, சத்தம் அதிகமாக இருக்கும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில். அதனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸே கிடையாது. திமுகவில் ஒரு காலத்தில் கூட்டணி வச்சு கொஞ்சம் செல்வாக்கு இருந்தாங்க, அதிமுகவில் கொஞ்சம் கூட்டணி வச்சாங்க. அப்புறம் இப்போது என்டிஏ தலைமையில் டிடிவி, ஓபிஎஸ் அவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக நின்னாங்க. எப்படி நின்னாலும் அது வந்து பெருசாக ஓட்டு வரமாட்டேங்குது. அதனால் சரி நம்ம திருப்பி பழையபடி ரெட்டலை கூடயோ போயிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ ரெட்டலை கிட்ட வந்துட்டாங்க. அதனால் பாஜக என்பது வெளியில் சொல்லிக்கலாம், பயம்புத்தலாம். அதை யாரை பயன்படுத்தலான்னா பாஜக கண்டு, இல்லைன்னா இப்படி புரிஞ்சுக்கலாம். பாஜகவோட தன்மை என்னென்னா, பாஜகவை பார்த்து அரசியல் கட்சிகளுக்கு பயம். ஏன் பயம்னா, நடுவில் பாஜகவுக்கு கூட அமலாக்கத்துறை, சிபிஐ, இடி, எலெக்ஷன் கமிஷன்லாம் இருக்குது. அதை வைத்து அரசியல் கட்சிகள் பயம். ஆனால் பாஜகவுக்கு தமிழக மக்களை பார்த்து பயம். அதுதான் பாஜகவோட நிலை. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பாஜகவோட வாக்கு எண்ணிக்கையும் சரி, மக்களில் அவங்களோட அந்த பாஜகவோட அந்த அபிப்பிராயமும் அதிகப்படியாக ஆகிருக்குன்ற மாதிரி தான் இப்போ இருக்குது சூழ்நிலை. இப்போ பிஜேபி, அதிமுக, தவேகா இணைஞ்சு தவேகா தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை மாற்றி அமைச்சுக்கிட்டு ஒருவேளை வர்ற சட்டமன்ற தேர்தலில்
கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா விஜய்க்கு வாய்ப்பு எந்த மாதிரியா இருக்கும்? நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, நீண்ட கேள்வி. 3 காரணிகள், 3 விதமாக அதை பிரிக்கலாம். முதல்ல வந்துட்டு பாஜகவினுடைய வளர்ச்சி சிந்தூருக்கு பின்னாடி. நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து தென்காசி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் தென் மாநிலங்கள் பார்த்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க. இதே நீங்கள் சென்னையில் வந்து பாஜகவை பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு பொருள் இல்லை. கோயம்புத்தூர்லேருந்து பாஜக பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு வளர்ந்த கட்சியாக தெரியும். இதே விழுப்புரத்துலேருந்து நீங்கள் பாஜகவை பார்த்தீங்கன்னா பாஜக சிறிய கட்சி. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்றாற்போல் அரசியல் தன்மையில் பாஜக ஒரு சில இடத்துல கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. அதை நான் குறைச்சி மதிப்பிடல. நான் தமிழகம் அப்படின்னு பேசும்போது தான் பாஜக ஒரு ஃபேக்டரே கிடையாதுன்னு சொன்னேன். ஒரு சில மாநிலங்களில், உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் பாஜக பெரிய ஃபோர்ஸ், திருநெல்வேலியில் அவங்களுக்கு ஒரு வாக்கு இருக்குது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பாஜக வளர்ந்துருக்கிறது. இரண்டாவது கேள்வி, கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தில் பாஜக ஒரு வேளை எல்லாரையும் சேர்க்குது அப்படின்னா, பாஜகவால் எல்லாரையும் சேர்த்து பாஜக ஒரு விஷயம் தலைமை ஏற்று நடக்குதுன்னா அது தமிழகத்தில் சரியாக வராது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒன்று அதிமுகவான தலைமை, அதில் வேணால் பாஜக போய் சேர்ந்துக்கலாம். இல்லை திமுகவான தலைமை, அதில் வேணால் காங்கிரஸ் போய் சேர்ந்துக்கலாம். காங்கிரஸ் ஒரு கூட்டணி அமைத்து விட்டு திமுக அதில் இருக்குது, இல்லை பாஜக ஒரு கூட்டணி அமைத்து விட்டு அதிமுக அதில் இருக்குன்னா அது மக்களிடம் எடுபடாது. இந்த ஊரில் பொறுத்தவரையிலும் இந்த 2 பெரிய கட்சிகள். இப்போ தாவேகா இன்றைக்கி கூட்டணி வருது அப்படின்னா விஜய் அவர்களால் இந்த எலெக்ஷனில் அரசியல் மாற்றம் கொண்டு வர முடியும்னா முடியும். எப்போ முடியும்னா கூட்டணி போனால் முடியும். கூட்டணி இல்லாமல் முடியாது என்பது பொருள். கடைசியாக அதில் நீங்கள் கேட்ட அந்த துணை கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. ஒருவேளை அதிமுக, தாவேகா, பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட வந்துடும். இந்த 4 கட்சி சேர்ந்து நிற்குதுன்னா அது ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக இருக்கும். வெற்றி வாய்ப்பு என்பது அவர்களுக்கு சுலபமாகிடும். 200 சீட்டு கூட அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தமிழகத்தில் திமுக தோல்வி முகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் என் பார்வையில் நான் சொல்கிறேன், ஒரு பத்திரிகையாளராக மக்கள் களத்தில் எப்படி போடுவாங்கன்னு பார்க்கணும். கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. என்னென்னா அனுமதி மறுக்கப்படுதுன்றது மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை நான் முற்றிலும் வந்து எதிர்க்கிறேன். ஏன்னா உறவினர்கள் எல்லாம் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, லாயர்ஸாக. அதனால் ஒரு கேஸ் விஷயமாக நான் அங்கே மதுரை பெஞ்சுக்கு போக வேண்டியிருந்துச்சு. அங்கே வந்து இந்த கூட்டம் சம்மந்தமான ஒரு கேஸ் தான் நடந்துச்சு. என்னென்னா ஜமாத் ஆளுங்க வந்து ஒரு இடத்த கேட்டிருக்காங்க, குறிப்பிட்ட இடத்த. அங்கே வந்து போலீஸ் வந்து அந்த இடத்த மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் போட்டிருக்காங்க ஜமாத் நிர்வாகிகள். அப்போ வந்து கேட்குறாங்க, ஏன் அனுமதி மறிக்கிறீங்கன்னு. அது வந்து ரொம்ப டிராஃபிக்கான இடம், அதனால் அனுமதி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்களா, ஒரு திராவிடர் கழகத்தோட மீட்டிங் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, இதே கூட்ட கவுண்ட் தான் எங்களுக்கும் வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்றப்ப ஏன் எங்களுக்கு அனுமதி மன்னிக்கிறாங்கன்னு ஜட்ஜ் பார்த்தாரு. அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருங்க, அதே கவுண்ட்டு தான் இவங்களும் வருவாங்கன்னு சொல்கிறாங்க, அனுமதி நீங்கள் கொடுத்துருங்கன்னு சைன் போட்டு முடிச்சிட்டாரு. இவங்க 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னா, உண்மையிலே 10,000 பேர் தான் வருவாங்கன்னா 10,000 பேரை போடணும். 10,000 பேர்னு சொல்லி நாங்கள் 25,000 பேரை கூட்ட போகிறோம்னா உண்மையிலே 25,000 பேர் வர போகிறாங்க அப்படின்னா அந்த கவுண்ட்டை அவங்க சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அனுமதியெல்லாம் கொடுக்க தான் செய்வாங்க. அப்படி அகேன்ஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க சேலஞ்ச் பண்ணலாம், தைரியமாக சேலஞ்ச் பண்ணலாம். நீதிமன்றம் இதுவரையில் எங்கேயுமே வந்து தாவேகாக்கு எதிராகவோ தாவேகா மீது கேள்விகள் கேட்டிருக்கு, விமர்சனம் வைத்திருக்கு. பட் தாவேகாக்கு வந்து நீங்கள் வந்து கட்சியாக செயல்படக்கூடாது, உங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு எங்கேயுமே சொல்லலை. நீதிமன்றம் எல்லாமே வந்து தாவேகா வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னா செய்யுங்க, அடிப்படையில் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நீங்கள் செய்யணுன்ற அந்த சட்டத்தில் இருக்க அந்த உத்தரவாதத்தை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. இல்லை பிரதர், அனுமதி மறுக்கப்படுதுன்ட்டு அவர் ஏற்றுக்க முடியாதுலாம், இதுதான் உண்மை. ஒன்றும் இல்லை, இதே மதுரைக்குள்ளே திமுக ஒரு திருமண கூட்டமாக இருக்கட்டும், அசால்ட்டாக பெர்மிஷன் வாங்கி ஒரு சின்ன பதாகையை வைக்கிறது இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. எங்கள் ஏரியாவில் வார்டு கவுன்சிலர் அவரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஃப்ளெக்ஸ் வச்சார். நாங்கள் எங்களோட தலைவர் பிறந்தநாளைக்கு ஒரு சின்ன 10-20 ஃப்ளெக்ஸ் வைக்க முடியல. இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? ஏற்றுக்க வேண்டியதில்லை, அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஆளுங்கட்சியில் இல்லை, அவர் சொல்கிறாருல, எல்லா ஆளுகின்ற கட்சியாக இருக்கும் பொழுதும் காவல்துறையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெவென்யூ அதிகாரிகள் எல்லாமே ஆளுகின்ற கட்சியை ஒரு மாதிரி பார்க்கறதும் எதிர்கட்சிகளை வந்து ஒரு சின்ன தெருக்குள்ள இப்படி இருக்குன்னா அப்ப இவ்வளவு பெரிய இதுதாங்க அரசியல். நீங்க இதை எதிர்த்து தான் நீங்க வரணும். இல்ல அவர் சொல்றாருல, மறுக்கப்படுறது வந்து ஏத்துக்க முடியாது, உண்மை இல்ல. அவர் நீதிமன்றத்தை தான் சொன்னார். இல்ல என்னன்னா அப்படி மறுக்கறாங்கன்னு தாராளமா சேலஞ்ச் பண்ணலாம்ன்ற நான் சொல்றேன். அவர் நீதிமன்றத்தை தான் இல்ல சார், 10,000 பேர் தான் வருவாங்கன்றது வந்து பொதுமக்களை நாங்க மென்ஷன் பண்ணி கொடுக்கல. கட்சி சார்பா தலைவர் வர்றாரு, இந்த இடம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லி முதல்ல ஒரு இடத்த கேட்டாங்க, அது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க தான் ஒரு இடத்த வந்து உண்மையிலே பாதுகாப்பு இல்லாத இடம் தான் அது. அவங்க ஆல்ரெடி கேட்ட 2 இடமே இல்ல சார். அதாவது இடத்த ஃபைனல் பண்ணது யாரு? கவர்மெண்ட். கரூர்ல உங்களுக்கு இடமே கிடையாது. கரூர்ல என்ன இருக்குதோ அதான் இவ்வளவு கூட்டத்தை வந்து வரணும்னு சொல்லல. ரெண்டாவது வந்து இந்த நீங்க நான் கேக்குறேன்னா வண்டியில போறீங்கல்ல, அதே பெண் அழைப்புக்கு போற மாதிரி ஒரு 2000 பேரை கூடவே கூட்டின்னு போறீங்க. கூடவே இல்ல சார், அவர் இல்ல வீட்டுக்கு போகும்போது கூட்டின்னு போனீங்களா இந்த 2000 பேரை? கரூர்ல இருந்து பனையூர் போனீங்கல்ல,
அப்போ வந்து ஏன் தனியாக போகிறீங்க? அப்போ இதே 2000 பேரை கூட்டினே போக வேண்டியதானே? பொது வழியில் மக்கள் வர்றதும் கட்சி தொண்டர்கள் வர்றதும் ஒன்றா? முதல்ல பொதுமக்கள் வேற, கட்சி தொண்டர்கள் வேற. இல்லை, இப்போ உங்களுக்கு வரவங்க யார்? பொதுமக்களா கட்சி தொண்டர்களா? 2 பேரும் தான் சார் வர்றாங்க. சரி, 2 பேரும் வராங்க. பொதுமக்கள் தான் அதிகமாக பண்ணுங்க. பொதுமக்கள் அதிகமாக வராங்க, நல்ல கட்சி நிர்வாகிகள் யாரும் வராதிங்க, பொதுமக்களை ஒண்டி பார்ப்பாருன்னு அப்படி ஒன்று பிரிச்சுக்கோங்க. கட்சி நிர்வாகிகள் தனியாக ஒரு கூட்டம் போடுங்க. எதுக்கு 25,000 சேர்க்குறீங்க? 12,500 12,500 பிரிச்சுக்கோங்க. விஜய் அவர்கள் நினைச்சாருன்னா டிஸ்கிரிட்டா வந்துட்டு போறதுக்கான வாய்ப்பு. ஆனா அவர் அதை விரும்புறாரு. என் பின்னாடி வந்து வண்டி பின்னாடி மக்கள் வரணும், கூட்டம் கூடணும், மக்கள் விரும்புறாரு. அவர் வந்து ஒரு மாயையும் ஒரு பிம்பத்தை அவர் அதோட சக்தி, அந்த ஒரே கேடயத்தை அவர் திருப்பி திருப்பி பயன்படுத்துறாரு. அந்த கேடயம் தான் இன்னைக்கு இருமுனை கத்தி மாதிரி அவரே சீவி கொண்டிருக்கிறது. அதை அவர் உணராத வரலாம் அவருக்கு இருக்கிற சிக்கல். நாளைக்கு இதே மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி வேற ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா கோர்ட்டும் உங்களுக்கு வராது. சரி, அடிப்படையில் எல்லாரும் மனிதர்கள், சட்டத்தின் பால் தான் இயங்கும். கோர்ட் வந்து என்னங்க இந்த கட்சிக்கு இதே வேலையாக போச்சுன்ற மாதிரி அவங்க அந்த மனநிலை கூட போவாங்கல்ல. எதுக்கு உங்களுக்கு 10,000 பேர்னா 10,000 பேர் டோக்கன் போட்டுட்டு அவ்வளோ பேர் வண்டி கூப்பிடுங்கன்னு கூட ஒரு ரூல்ஸ் வரும். இதெல்லாம் அரசியலுக்கு புதுசு. இப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதை ரெகுலேட் பண்ண வேண்டிய அந்த தார்மீக ஒரு உரிமை வந்து உங்களுக்கும் இருக்குது. நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து போலீஸு பர்மிஷன் அப்படி போனால் உங்களால் அரசியலே பண்ண முடியாது. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, உங்கள் ஏரியாவில் வட்ட செயலர் கவுன்சிலராக அவங்க ஃப்ளெக்ஸு நிறைய வச்சுக்கிறாங்க, கூட்டம் கொண்டுறாங்க, எங்களுக்கு பர்மிஷன். அது 100% உண்மை. இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒண்டி தான் இருக்கா? கூடவே கூட்டணியில் இருக்கிற விசிகாக்கு இருக்குது, கூட்டணியில் இருக்க விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு இருக்குது. திருமாவளவன் அவர்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார். அதிமுக உங்களை விட அதிகமான எதிர்ப்பு இருக்குது. இதே கரூரில் அவங்க போகும்போதும் பிரச்சனை. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 4 தொகுதியாக பிரித்து 4 பாயிண்ட்டாக போட்டு 4 இடத்துல பேசிட்டாங்க. அப்போது நம்ம கொஞ்சம் மாறணும்ல, நம்ம கொஞ்சம் அரசியல் படுத்திக்கணும்ல. எதிரிகள் இப்படி பண்ணுறாங்க, இப்படி ஒரு சூழ்ச்சம் பண்ணுறாங்க, சதி பண்ணுறாங்க, இல்லை பர்மிஷன் கொடுக்கல, என்ன வேணால் நீங்கள் வாதம் வச்சுக்கோங்க. ஆனால் அதற்கேற்ற மாற்று அரசியல் இல்லை மாற்று சிந்தனை இல்லை வேறு ஒரு யுக்தி எங்கேருந்து வரணும்? பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் உங்கள் நிலமை. அப்போ நீங்கள் மாற்றி யோசிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு அரசியல் பண்ண முடியும். அவங்க கொடுக்கல, இவங்க பண்ணலை, அதை செய்யலை அப்படின்னா இது ஒரு சுலபமான அரசியல். அப்போது நீங்கள் வந்து இன்னும் கூர்ந்து இன்னும் கடினமாக உழைக்க வேண்டிய நிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இதுக்கு பதில் என்ன சொல்கிறீங்க? கூட்டம் கூட்டுறது தான் அவர் வந்து நீங்கள் மோட்டிவ்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்லுங்கள்? கூட்டம் கூட்டுறது மோட்டிவ்ன்றது கிடையாது சார். இங்கே அப்படி பார்த்தா ஒரு ஸ்டாலின் தான் ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. கூட்டம் கூடணுன்ற கண்டி பண்ணுறாங்க. அவங்க பெருசாக கூட்டம் வருது இல்லைன்றதால அவங்க சேஃபாக தானே போயிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா, இந்த இடத்துக்குள்ள நான் வந்து 25,000 பேர் கூட்டி காட்டுறேன் பாரு அப்படின்றதான் பிரச்சனை. அப்படி எந்த எண்ணமும் கிடையாது சார். அப்படி எந்த எண்ணமும் கிடையாது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அதே கரூரில் வந்து இப்போ எல்லாமே யூடியூப் எல்லாத்துலையும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பெய்டு இதில் 1 லட்சம் சேர் போட்டு வெளியே 1.5 லட்சம் பேர் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேண்டாம்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்லல சார். அவங்க வந்து சொல்றாங்க கூட்டம் காட்டணுன்றக்காண்டி ஒரு இன்டென்ஷன் வந்து அவர் பண்ண கிடையாது. அவர் பார்க்கறதுக்கு வந்தாங்க. சரி, நீங்களும் அது மாதிரி சேர்லாம் போட்டு வர தொண்டர்களை உட்கார வச்சு பார்ப்பீங்களா? நம்ம மாநாடு நடத்தல சார். ஒருவேளை மாநாடுன்னா ஏன் தாவேக்கா வந்து ஏன் அப்படி ஒரு புதுசாக வரவங்களை உட்கார வச்சு ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்து மிக்சர் பாக்கெட்டு கொடுத்து அதெல்லாம் பண்ணதான் சார் செய்கிறோம். மாநாடு 2 மாநாடுலையும் பண்ணதான் செஞ்சு விக்ராண்டியில் போகிற வழியில் வந்து அங்கே உள்ள மகாலெலாம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்க தான் செஞ்சாங்க. அதான் சொல்கிறேன். இதெல்லாம் நீ செந்தில் பாலாஜி வந்து முப்பெரும் விழாவில் பார்த்தோம்னா அங்கே விழாவில் ஒவ்வொரு சேர்லையுமே வந்து அது நான் பார்க்கல, உண்மையாக நான் பார்க்கல. ஆனால் டாக்டர்னா பிரச்சனை இல்லை எனக்கு. சேர் நிறைய காலியாக இல்லை இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு பத்திரிகாரா சேர் காலியாக இருக்குது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு சேர் இல்லைன்னா தான் பிரச்சனை. என்ன அதே மாதிரி சேரை உடைச்சாலும் எனக்கு பிரச்சனை. ஏன்னா அந்த நீங்கள் அது உங்கள் மேலே அது ஒரு சேர் கலாச்சாரம் ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. போன இடத்துலலாம் சேரை உடைக்கிறது. அது எப்படி ஒவ்வொரு சேர்லையுமே வந்து பிஸ்கட் பாக்கெட்டு மிக்சரு வாட்டர் பாட்டில் வச்சு ஒவ்வொரு செந்தில் பாலாஜி சார் அதை வந்து நம்ம பண்ணதான் செஞ்சாங்க. அவங்க அதை விட தெரியல விஜய் நினைக்கிறேன். பண்ணதான் சரி உங்க பார்வைக்கு தெரியல. ஏன்னா நானும் அந்த வந்து அந்த ஒரு டீம் போடுவாங்க இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு. அதில் நான் ஒர்க் பண்ணதுனால நான் சொல்றேன். சகோதரனோட பேச்சு நிறைய கேட்பாரு. உங்களுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை. எந்த ஒரு கட்சியுமே வந்து அடிமட்ட லெவலில் எந்த ஒரு மாற்றங்கள் பெருசாக கொண்டு வர மாட்டேங்குதோன்றது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா வந்து இப்போ ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறானாலும் நம்ம ஒரு இடத்துல காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. தடுக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு சில விஓ சைன் ஏதாவது ஒரு க்ரீன் சிக்னேச்சர் வேணும்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. லஞ்சங்களை தாண்டி இதை தாண்டி வந்து இப்போ
தினசரி மக்கள் பிரச்சனைகள் வந்து பெருசாக எந்த ஒரு மேம்பாட்டுமே இல்லைன்றது வந்து எந்த ஒரு கட்சி வந்தாலுமே நமக்கு அந்த இது இருக்கதா. அடிமட்ட பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு மாற்றமுமே வரமாட்டேங்குது. இதுக்கு என்னதான் தீர்வு, என்னைக்கு நம்ம இது மாறும் அப்படின்றத. நல்ல கேள்வி. அந்த விவிஐபின்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, தொகுதியில் ரொம்ப அந்த 15 தொகுதி மாற்ற முடியாது. அந்த மாதிரி ஆட்களை தோக்கடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வரவங்க ஒழுங்கு அண்ணனே தோற்று போயிட்டார், பழைய மாவட்டம் பார்த்தல 10,000 ஓட்டில் தோற்று போச்சு, நம்ம வேலை செய்யணுன்ற அந்த பயம் வரும். அந்த பயத்தை கொஞ்சம் மக்கள் கொடுக்கணும். மக்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, குப்பை தானே, நாய் கச்சா நமக்கு என்ன, நாய் பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையா, குப்பை பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையா, சாலை வந்துட்டு நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்டும்போது ஏற்றி தான் கட்டியிருப்பாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு. 30 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த வீடு கீழே போயிடும், ரோடு மேலே போயிடும், ரோட்டில் இருக்க தண்ணி உள்ளே வருது. அப்போ இது என்னென்னா மக்கள் மீது பயம் இல்லாத ஒரு தன்மை, அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மீது பயம் இல்லாத தன்மை. இப்போது ஒரு இடத்துல ரோட்டில் இது சரியில்லைன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க காவா பிரச்சனை, இது நீங்கள் இதை வந்து ஒரு உணர்வுபூர்வமாக இல்லை ஒரு கோபமாக வெளிப்படுத்துறீங்க. இந்த கோபம் உங்கள் கவுன்சிலருக்கும் உங்கள் எம்எல்ஏக்கும் வரணும், ஆனால் அவங்களுக்கு அது வர்றதில்லை. ஏன்னா கான்ட்ராக்ட்காரர் அவர் ஃப்ரெண்டு. அப்போ அந்த எண்ணம் எப்போ வரும்னா, அவர் ஒரு வாட்டி தோத்தாருனா தான் வரும். திருப்பி ஜெயிச்சா அவங்க என்ன நினைக்கிறாங்க, காசு கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த சின்ன பார்வைக்கு போகிறாங்க. குறைந்தபட்சம் சரி மாற்று அரசியலில் யாருன்னா சுயேட்சை இல்லை நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்கள் அது போன்றவர்கள் யாருன்னா நம்ம ஜெயிக்க வைக்கிறோமா, நம்மளும் அதுவும் பண்ணுறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நேரத்தில் பெரிய கட்சிகள் அவர்களுக்கு எது கட்டமைப்பு அப்படின்றதையும் கவனிக்கிறோம். இதெல்லாம் வந்து சிக்கல்கள். இதுக்கு மக்களும் பொறுப்பேற்கும். ஏன்னா மக்கள் வந்து குழந்தைகள் வந்து தாக்கப்பட்டு நாய் வந்து கடித்து குழந்தைகள் இறக்குறாங்க. அதை வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் தானே பேசுகிறோம். அதை எதிர்த்து வந்து ஒரு நாயை கூட கட்டுப்படுத்துறதுக்கு முடியாத உள்ளாட்சிகள் இருந்தால் என்ன போனால் என்னன்றது பேசுகிறோம். இப்போ இங்கே மதுரையிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். மதுரையில் தான் அந்த சொத்து வரி ஊழல்லாம் இருந்தது. ஆனால் அது ஒரு பெரிய பேசுபொருளாக அதிமுக தான் பேசிக்கிட்டு இருக்குது. மதுரையில் அந்த சொத்து வரி ஊழல் பற்றி, அந்த சொத்து வரி ஏற்றப்பட்டிருக்கு, அதில் மக்களோட பணம் சுரண்டப்படுது அப்படின்றத யாரும் எதுவும் பெருசாக பேசலை. மக்களுமே வந்து அதை வந்து பெரிய ஒரு பேசுபொருளாக எடுத்துகிட்டு போகல. அப்போ மக்கள்கிட்டையுமே வந்து அந்த நமக்கு வந்து நம்மளை பழக்கிட்டாங்க. இப்படி இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா, போப்பா வேலையை பாருப்பா. அப்போ என்னென்னா காலைல எழுந்துக்கணும், குளிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வரி கட்டணும், கடன் படணும். இவங்க வரி நம்ம பாட்டுக்கு கொடுத்துட்ருப்போம். வரி பணத்தை வந்து இவங்க எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படி ஒரு அரசியல் இருக்குது. இதில் எல்லாருமே ஒன்று தான். இந்த இதில் விஜய் அவர்கள் இதில் என்ன பண்ண போகிறார் தெரியல. மேபி அவருக்கு வாய்ப்பு வந்தால் எதனா பண்ணுவாரா, இல்லை இதுதான் சிஸ்டம்னு போயிடுவார். அதுதான் ரஜினிகாந்த் சார் சொன்னார், சிஸ்டம் சரியில்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரஜினி சார் அப்படியே மேம்போக்காக பேசிட்டு சிஸ்டம் சரினா அந்த சிஸ்டம்குள்ளே யார் இருக்குதுன்னு சொல்லணும். சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டும் அவர் ரஜினி சார் அதை சொல்லாமல் போனது எனக்கு ஒரு வருத்தம். சிஸ்டம் சரியில்லை. நான் அப்படி சொல்லலை, சிஸ்டத்துக்குள்ளே இவங்க தான் திருடுறாங்கன்றதை நான் சொல்கிறேன். சீமான் யாரோட பி டீம்? அடடா, இவர் சார் வந்து இந்த தம்பி வந்து ஒரு தெளிவாக தான் இருக்கார். சீமான் சார் வந்து ஆங்கிலத்தில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணும், சட்டு ஞாபகம், தன்னைத்தானே பாதிப்புக்குள்ளாக்கிக்கிற ஒரு தன்மை படைத்தவர் அண்ணன். எப்படின்னா நல்லா பேசுவார், உறவாக இருப்பார், உண்மையாக இருப்பார், பேசுவார், அதெல்லாம் ரைட்டு. பட் ஆனால் அவரோட சொந்த கட்சியையே வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்க்குறார் ஒரு சைடு. இன்னொரு சைடு என்னன்னா, இது கிராஃப் இப்படி மேலே போயிட்டு எப்போ வேணால் டவுன் ஆகும். இப்போது இந்த தேர்தலில் நான் தனியாக தான் போகிறேன், நான் முட்டி மோதி பார்த்துட்றேன்டா தம்பி அப்படின்னும் போது எதிரில் ஒரு 2000 பேர் இருப்பாங்க. அண்ணே சூப்பர்னேன்பாங்க. ஆனால் 20 லட்சம் பேர் பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு வேலிடிட்டி பீரியட் இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் எதை எவ்வளவு யூஸ் பண்ணுமோ அவ்வளோதான் யூஸ் பண்ணணும். சீமான் அவர்கள் அவரோட அந்த தனித்தன்மையை அவர் வந்து நிறையவே யூஸ் பண்ணிட்டார். இன்னொன்று இப்போ விஜய் உள்ளே வரும்போது சீமான் அவர்கள் நான் இப்படி தான் இருக்க போகிறேன், நான் தனியாக தான் களத்தை கண்டா போகிறேன்னா, அவர் இன்றைக்கி இருக்கிறார் இல்லைங்களா, அந்த பிரதான 3வது பெரிய கட்சின்ற அந்த நிலைப்பாடு, அந்த தன்மை, அதை அண்ணன் இருந்து இழக்கக்கூடும். அதில் இப்போ பி டீம் யாருன்னா, அவர் யாரும் பி டீம்லாம் இல்லை, அவருக்கு அவரே ஏ டீம், அவரே பி டீமு. அவரை வெளியில் இருந்தெல்லாம் அண்ணனை வந்து எதுவும் பண்ண முடியாது. அவராக எதனா பேசி பண்ணிங்கன்னா தான் உண்டு. அண்ணனை பொறுத்தவரையிலும் ரொம்ப தெளிவானவர். வெளியிலலாம் ஒருத்தரும் கிடையாதுடா எனக்கு பாதுகாப்பு, நானே எனக்கு பாதுகாப்பு, ஆகிறதுனால நானாக ஆளாவேன், அழியிறதுனால நானாக ஆளாவேன் அப்படின்னு மாதிரி அவர் ஒரு தனி ட்ராக்கில் போயிட்டுருக்காரு. இந்த தேர்தலில் அண்ணன் வந்து கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய தேர்தல். அதே மாதிரி கூட்டணி விஷயத்தில் வந்து அண்ணன் சீமான் வந்து தனியாக தான் போகிறேன்றாரு. அது வந்து அவருக்கு முன்னாடியே வெற்றி வாய்ப்பை கொடுக்கல, இனிமேல்ட்டு அது பெரிய அளவுக்கு உதவி கொடுக்காதுன்றது என்னோட புரிதல்.
ஜென்சி டாக்ஸ் இளம் தலைமுறையும் அரசியலும் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடலை ஒன் இண்டியா தமிழ் முன்னெடுத்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம், இளைஞர்கள் அரசியல் வயப்படலை, அரசியல்னானே என்னென்னு தெரியலை, இவங்க எப்படி அடுத்த காலத்தை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் விவாதங்களும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. அதற்கான ஒரு பதில் தேடக்கூடிய முயற்சியாகவும் இளைஞர்கள் கிட்ட அவங்களை அரசியல் வயப்படுத்துறதை தாண்டி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அரசியல் கண்ணோட்டம் என்னவாக இருக்குங்கிறத சமூகத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறு முயற்சியை தான் ஒன் இண்டியா தமிழ் முன்னெடுத்திருக்கோம். அது இப்போது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். தொடர்ந்து பயணிக்கணும். இவ்வளவு நேரம் கலந்துரையாடலில் பங்கேற்ற மாணவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் நன்றி. நன்றி. Subscribe to One India and never miss an update.